என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கடலாழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே பூர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கு என வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் முந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதைய. ஓய், இங்க 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 என்ன பண்ணிட்டு இருந்த? ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா அப்படியே படுத்துட்டே இருந்ததுல போர் அடிச்சுதான், அதான் எலும்பி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஓ, வேற யாரையும் நீங்க சைட் அடிக்கல? ஐய, சைட்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கூட விட்டுருந்தா என்ன கடிச்சு கொதறி இருப்பியே. ஆமா, நான் இல்ல கடிச்சு கொதறதுக்கு. ஏன் சஞ்சய், நமக்கு கல்யாணம் நடந்தா என்ன எப்படி பாத்துப்பீங்க? ஒன்னையா? வேற யார? அப்போ உனக்கு ஓகே தான் தானே? அப்படி இல்ல, நீங்க ஆசைப்படுத்தியல்ல. சும்மா உங்கள்ட்ட நான் எப்படி எல்லாம் கேட்டேன்னா நீங்க கற்பனை பண்ணி அப்படி கொஞ்சம் சந்தோஷப்படுவியல்ல, அதான் கேட்டேன். நான் சந்தோஷப்பட்டது கேட்டேன், அப்படிதானே? ஆமா. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமே வேண்டாம், போதுமா? இல்ல, பிறகு வருத்தப்படுவியல்ல. நான் நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு சே கனவுல கூட வாழ்ந்து பாக்கலே நினைப்பியல்ல. ஒன்னும் நினைக்க மாட்டேன், போனா போ, போயிட்டே இரு. நான் அடுத்த பிள்ளைய பார்த்துட்டு என் பாட்டுக்கு போவேன். சரி, விருப்பம் இல்லாட்டா சொல்லாண்டாய். யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். சரி சொல்றேன், இங்க பாரு. அடியே இங்க பாரு. என்ன? சிரிச்சுட்டு என்னன்னு கேளு, அப்பதான் சொல்லுவேன். சிரிச்சுட்டே என்ன? இப்ப சொல்லுங்க. பல்லு வெளியே தெரிய மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்னன்னு கேளு. பல்லு வெளியே தெரிய மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்னன்னு கேளு. சரி வேண்டாம்னா போ. நான் உன்னை எப்படி எல்லாம் பார்த்துப்பேன்னு உன்ட்ட சொல்லலான்னு நினைச்சேன். உனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத பிள்ளையை கட்டாயத்தாலி கட்ட முடியுமா? அதே மாதிரிதான் விருப்பம் இல்லாத பிள்ளைகிட்ட எப்படி எல்லாம் பார்த்துப்பேன்னு சொல்லவும் முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேவையில்லை. இல்ல, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கட்டி காப்பாத்திட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ளாடி எவ்வளவு போராட்டம் இருக்கும், எவ்வளவு அல்லவல பட்டுட்டு இருப்பியா? எப்படி எல்லாம் பேச பத்தியா? உனக்கு தேவைன்னா உனக்கு தேவைன்னு கேட்க மாட்டேன். அதுல நான் ஆசைப்பட மாதிரி கள்ளி வந்துருவோம் அப்படியே நடிச்சிட்டு. சரி, விளவலான்னு பேசாம சொல்லுங்க, எப்படி பாத்துப்பியான்னு. பிரியா, வார்த்தையால எல்லாம் சொல்ல முடியாதுமா. ஏதாவது சொல்லுங்க. சொல்லுவதெல்லாம் அம்மா மாதிரி, குட்டி பிள்ளை மாதிரி, இப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. கொல்லாமே. கேள்வியே நீயே கேப்ப, ஆப்ஷனே நீயே தருவ. நான் செலக்ட் மட்டும் பண்ணணும், அப்படிதானே? சரி, விருப்பம் இல்லாட்டா போங்க. பிரியா, எனக்கு மறு உயிர் தந்தவளே நீதான். உன்னையே நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன், போதுமா? ஐயடா, நிஜமாவா? இப்ப இங்க யாரோ வெக்கப்பட்ட மாதிரி இருந்துல. ஹலோ மேடம், வெக்கப்பட்டு முடிஞ்சா? வாங்க மர்லின். வெக்கப்பட்டு முடிஞ்சா? இன்ஜெக்ஷன் போடாம என்ன உஷுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டியா? அப்படியே சொல்லி துரத்தி விட்ட? இல்ல, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். இப்போ நான் என் டியூட்டியை பார்க்கலாமா? மர்லின், நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். சரி டாக்டர். போயிட்டு வரேனா? வரதுக்கு லேட் ஆகுமா? இப்போ அரை மணி நேரத்துல வந்துருவேன். சிஸ்டர், எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம், கொஞ்சம் மெதுவா போடுவீங்களா ப்ளீஸ்? அப்ப முதல் போடும்போது மட்டும் அமைதியா இருந்தீங்க, எதுவுமே சொல்லல. அப்ப சஞ்சய் இருந்தார்ல, நான் ஒண்ணு சொல்லலாமா? நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் டூப்பர் ஜோடி, தெரியுமா? சூப்பர் டூப்பர் ஜோடியா? அப்படின்னா நல்ல பொருத்தமான ஜோடி. தேங்க்ஸ். நீங்க எவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க, எப்பவுமே இப்படிதானா? எப்பவுமே இப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்க ஆள் இருக்கும்போது இருக்க இடம் தெரியாம போயிருவோம். ஏன் ரொம்ப திட்டுவாரா? திட்டினாலும் திட்ட வாங்கிட்டு போயிடலாம். என்ன நினைக்காருன்னே தெரியாது, திட்டவும் மாட்டாரு. ஏதாவது தப்பு செஞ்சான்னு வைங்க, திட்டினா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இதுக்கு கோவப்பட்டாரோ கோவப்படையிலையோ எதுக்குன்னு தெரியாம நாங்க குழம்பிட்டு இருப்போம். ஐயே, அவர் பாவம், யார் மேலயும் கோவப்பட மாட்டாரு. ஆரம்பத்துல எல்லாம் சஞ்சய் டாக்டர் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. டாக்டர் பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். என்ன இந்த மனுஷன் உருன்னே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அது பிறகு உங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் அவருக்கு இன்னொரு முகமே எனக்கு தெரியும். என்ன பார்த்த பிறவா? ஆமா, உங்க பாட்டிமாவை கூப்பிட்டு அடிக்கடி வருவீங்க இல்ல? ஆமா. அவர் ரொம்ப கேரிங்கான லவ்வர். அவங்க அம்மாக்கு ரொம்ப கேரிங்கான பையன். ஹாஸ்பிடல் ஸ்டாஃபுக்கு ரொம்ப கேரிங்கான எம்டி. நீங்க ரெண்டு பேருமே கியூட் தான். தேங்க்ஸ். போடலாமா இன்ஜெக்ஷன்?
போடுங்க. இனிமே பயம் இருக்காதுல்ல. ரொம்ப கேரிங்கான லவர். ஏமா அந்த பொண்ணை பார்க்க போலியா? போலாம். இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தம்பி சொல்லுச்சுல்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்லம்மா, எந்த நேரத்துல அந்த பிள்ளை நம்ம தம்பி வாழ்க்கையில வந்துன்னே தெரியல. நானும் அந்த ஆஸ்பத்திரியில இத்தனை வருஷமா வேலை பார்க்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட கெட்டது மாதிரி நடந்தது இல்லையே. இந்த பிள்ளை வந்ததுல இருந்து தம்பிக்கு அடிக்கடி கெட்டதா நடந்துகிட்டு இருக்குல்ல. இது வரைக்கும் தம்பியை எல்லாருக்கும் பிடிக்கும், எதிரின்னு யாருமே கிடையாது. எனக்கு என்னமோ இவ காப்பாத்தின மாதிரி காப்பாத்தி நாடகம் ஆடியாலும் தோணுது. என்ன ராசியோ. நீ உன் வேலையை மட்டும் பாரு. உன்னை வேலை செய்யறதுக்கு தான் நீங்க கொண்டு விட்டுருக்கான். என்னம்மாமா, மனசுல தோணுனதை சொன்னேன். ஒத்த பிள்ளையை பெத்து வச்சிருக்கீங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க சொல்லிட்டேன். ஏதோ நல்லது செய்தான்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை கொடுக்கணும்னு இருக்கா. என்ன இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சா? ஆமா. ஏன் திடீர்னு எழும்பி ஓடுனீங்க? சும்மாதாம்மா, மர்லின் இருந்தாங்க எல்லாம், அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். முடிஞ்சு. என்ன வெளியே போனதுக்கு எதையாவது நினைச்சிட்டு இருக்குதியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்படியே நடிச்சிருவா கள்ளி. சும்மா சும்மா மூக்க பிடிச்சி ஆட்டிய வேலையை வச்சுக்கிடாதுங்க. இன்னுமா வலிக்கு தெரியுமா? நான் என்ன செய்ய குட்டிமா, உன் மூக்குத்தி அப்படியே என்ன கட்டி இழுக்குதுல்ல. இழுக்கம். எம்மா, என்ன வலி வலிக்குது. ஆமா, இவளுக்கு தொட்டாலே வலிச்சிரும். சஞ்சய், அடிக்கடி நீங்க என் மூக்க பிடிச்சி ஆட்டுறீங்கல்ல. என்னைக்காவது எனக்கு கோல்டு இருக்கும்போது நீங்க இப்படி ஆட்டுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன, என் ஒய்ஃப் தானே. இத நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? சமாளி ஃபையிங். சஞ்சய், சாராவும் ரோஹித்தும் நைட்டு வெளியே தூங்குனாவ. இல்லம்மா, வெளியே போட்டுட்டானோன்னு சொல்லிக்கிட்டு கவலைப்படாத. வேற இங்க என்ன பண்ணிருப்பாவ பாவம். வீட்டுக்கு விட்டுருக்கலாம்ல. பிரியா, எனக்கு இங்க ரூம் உண்டு, அந்த ரூம்ல அவங்க 2 பேரையும் தூங்க சொன்னேன். அப்பனா நீங்க? நான் உன் கூடல தானே இருந்தேன். நம்பிக்கை இல்ல கண்டியா என் மேல? நம்பிக்கை இல்லைன்னெல்லாம் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல பாவம். நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஹாஸ்பிட்டல் ஓனரால மட்டும் என்ன செய்ய முடியும்? எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க முடியும். ஆமா, பாத்தீங்களா, நீங்க தானே எம்டி. எப்பப்பா கேள்வி கேட்டு அப்படியே குடஞ்சிருவா. ரெடி ஆயிக்கோங்க, இனிமே தானே தொடங்க போகுது. வெயிட்டிங். என்ன இழுவ இவ்ளோ படபடன்னு கூதுறதுக்கிட்டு இருக்கறியா? எங்கேயாவது போறியலோ? ஆமா இழுவ, ஒரு இடம் வரைக்கும் போணும். எதெങ്കിലും கல்யாண வீடா? இவ்ளோ பூவெல்லாம் வாரி சூடி இருக்குதியா? கல்யாண வீடு இல்ல இழுவ, ஆஸ்பத்திரி வரைக்கும் போணும். ஆஸ்பத்திரி போறதுக்கு பூ வச்சுக்கிட்டு போறியா? ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனா பூ வச்சுக்கிட்டு போகக்கூடாதா? நாலுமுடி, யாருக்கு என்னாச்சு? எந்த ஆஸ்பத்திரிக்கு போறீங்களோ? ஆமா நாலுமுடி, ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போறியோ? ஏக்கா, ஒரு சின்ன பிரச்சனைக்கா, தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன். அங்க ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன், ஒரு தீர்வும் கிடைக்கல. ஆனா இனிமே பாத்துக்கிட்டு இருந்தா சரி வராது. இந்த அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதுல போய் என்னைய காட்டி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வரேன். ஒரு தீர்வு கிடைக்கும்ல. ஐயோ, 4 மணிக்கு அப்படி என்ன தீராத வியாதி? ஒருவேளை இன்னும் 3 மாசத்துல செத்து போயிருவாங்களோ? ஒருவேளை கொரோனா நோய் வந்திருக்குமோ? அப்படி என்ன தீராத வியாதி? நாய் கிடைச்சிருக்குமோ? தொப்புல சுத்தி 10-15 ஊசி போடுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறாங்களோ? வருத்தப்படவான்னு சொல்லிக்கிட்டு கேட்காமலாம் இருக்க முடியல. கேட்டாலாவது என்ன யாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆறுதலா இருக்கலாம்ல. இவிய நல்லா தானே இருக்காவ, இவியலுக்கு என்ன நோய் வர போகுது? 4 முடி என்ன யாதுன்னு முதே சொல்லுங்க, நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல. இல்ல கண்டியா தெரியுதா? என்ன நோயின்னு கேட்டா சொல்லிக்கிட்டு இருக்குதியா? டாக்டருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறியா? இல்ல கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இல்ல பல்லுல எல்லாம் எப்படி இடவெளி இருக்குன்னு கண்டியா? பல்லுல இடவெளியா? கம்பி கட்டதுக்கு சொல்லியாவே. இல்ல கம்பி கட்டதுக்கு என்ன பிளே கிரவுண்டா? 4 பல்லு இடவெளி போனா கம்பி கட்டி தான் ஆகணும். அவனும் சொல்லுவானு. இல்ல பணம் பண்ணுங்கிறக்காண்டி கம்பி கட்டி கதையெல்லாம் சொல்லுவானுவா. கண்ணு அசைச்சா போதும் ஏமாத்திக்கிட்டு தலையிலே மிளகா அரைச்சுக்கிட்டு போயிருவானுவா. அது சரி, இப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு என்னத்துக்கு போறீங்களோ? அதான் பல்ல காட்டி கம்பி கட்டாம எப்படி இடவெளியை குறைக்கலாம்னு கேட்டுக்கிட்டு வர போறேன். உங்களுக்கு வாட்டப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்ப யார் அழுதது? உமாலே, இந்த வயசுல உன் மாமியாரு பட்டு கட்டிக்கிட்டு வாயில லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுது? அதுக்கு நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. 4 மணி பல்லுக்கு கம்பி கட்டினா தானே பல்லு சரியாகும். ஏக்கா, ஒரு வருஷம் 6 மாசம் சொல்லிக்கிட்டு பல்லுல கம்பியும் கட்டிக்கிட்டு என் பாட்டுக்கு நடக்கணும். பாக்கிது என்ன என்னன்னு நினைப்பாவ? இப்ப எல்லாம் தலைமுடி வளரியதுக்கே தலையில ஊசியை போட்டு முடிய வளர்த்தி விட்டுறியாவ. இந்த பல்ல சரியாக்கிறதுக்கு ஒரு ஊசி இல்லாமலா போவான்? விலைக்கு கொள்ளாங்கிட்டியா? ஆமா உச்சு, 2-3 நாள் ஆயாச்சு வீட்டுல மீன் வாங்கி.
மாட்டாளுவா? ஆமா. ஏ கிப்பி, காது கேக்குறான் பாரு. கிப்பி, ஒரு கைங்க வா. எம்மா ஏன் அங்க இருந்துகிட்டு கூப்பாடு போடியா? ஒரு கைங்க வா கிப்பி. ஏப்பா, வீட்ல வேலை இல்லையா? மீன் குழம்பு வைக்கண்டாமா? ஐயே, ஒருக்கா வா கிப்பி. இப்ப போலாம். உடனே விட்டு அடிக்க மாட்டோம். ஆமாமா, அடிக்கவே மாட்டோம். ஒருக்கா வந்துகிட்டு போ. இவளோ வம்பே வேண்டாம் சொல்லிக்கிட்டு தானே ஒதுங்கி போறோம். விடவே மாட்டாளுவல. வா உச்சு, என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு வருவோம். அடி வாங்குறது ஆசைன்னா நீயே போய்கிட்டு வா. போவாட்டாலும் தேடி வந்துலாம் அடிப்பாளுவ. துணைக்கு வா உச்சு, சேனான்னு வந்துருவோம். இங்க பாரு, அவளுக்கிட்ட போனா துணைக்கு வரவியலையும் துணையே இல்லாம ஆக்கிடுவாள்வ. நீ வேணா போய் என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு வா. நமக்கெல்லாம் அடி வாங்குறதுக்கு முடியாதம்மா. ஆமா, தோழி தோழின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேல்ல, எனக்கு தேவைதான். அடி வாங்கினேன்னா மட்டும் ஒத்தையில அனுப்பி விட்டுரு. என்ன கிப்பி, மீன் நல்ல விலையோ? மீன் விலையா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு மீனுக்காரனுக்கிட்ட போய் கேளு. ஏன்ட்டு கேட்க? என்ன எதுக்கு கூப்பிட்டான்னு மட்டும் கேளு. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பந்தாடலாம் நினைக்காத பாத்துக்க. என்னத்து கூப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு விஷயத்துக்கு வரேன். ஒன்னியெல்லாம் மதிச்சு கூப்பிட்டதே பெருசு. அதானே? மறந்து போச்சுக்கிட்டியா? நான் என்னத்து கூப்பிட்டேனா, உங்க வீட்டுல கோழி கூட கட்டிட்டு இருந்தியல? கோழி கூட சிமெண்ட் வச்சு கட்டினியலா? இல்ல வேற மண்ணை வச்சு பூசி விட்டுருக்கியலா? ஏன் ஏதாவது செங்கல் சூளையில வேலை பார்க்க போறியா? சொல்லு கிப்பி. எங்க வீட்டுக்காரங்க பாருங்கள தான் இருக்காவ. மண்ணுல கோழி கூட கட்டதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம்? சிமெண்ட் எல்லாம் வச்சுதான் நல்ல ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கும். சிமெண்ட்ல எல்லாம் மிச்ச மீதி இருக்குமா? ஆமா. ஏன்? அதுல இல்லல நம்ம பல்லு தேய்ப்பேல, உம்மி அளவுக்கு எடுத்து வைனா. உம்மி அளவுக்கா? ஆமா. உம்மி அளவுக்கு என்னத்துக்கு? கேக்கியனா கேக்க. ஒரு ஜாக்கி எடுத்து வைக்க சொல்லு. கிப்பி, கூடல மணல் ஏதாவது தேவைப்பட்டுனா எல்லோல மணலை எடுத்து வை. உனக்கு நேரம் போவில்லன்னு நான் தான் கடச்சனா கலவுடதுக்கு. ஆமா இல்லவ. என்னத்துக்கு சிமெண்ட் மண்ணா? வீடு கட்ட போறியா? ஆமா. இப்படி சிமெண்ட்டுக்குமா என்ன கூப்பிட்ட? ஆமா உச்சு, நம்ம நாலுபடி இருக்கேவில, பல்லு எல்லாம் ஒரே இடைவெளியா இருக்காய். ஆஸ்பத்திரிக்கு போனா கம்பி போடணும்னு சொல்லிக்கிட்டு கவலைப்படியாவ. கம்பி போட்டா அது அழகெல்லாம் போயிருமாய். அதான் எல்லோல சிமெண்ட் தந்தியல்னா அது வாயில எல்லோல பூசி அடப்பிரிக்க இடத்துல எல்லாம் அடைச்சு விட்டுருவோம். இல்ல, என்ன பேசியும் யாரு பேசியும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இவளுக்கு நடிப்பு தெரியாம நானும் வந்துட்டேனே. என்ன நாலு பல்ல அடைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சா? இல்ல, என்னைய வச்சு ஒரு மாதிரி தான் துள்ளிக்கிட்டு கிடக்கானா நீ? மாதிரி கம்பி போட்டா உங்க அழகு போயிடும். எல்லாம் சிமெண்ட் வச்சு பூசி விட்டா அழகு போவாதுல்ல. எங்க வீட்டுக்காரவே இதுக்காண்டி தான் சொன்னது. இவளுக்கு கூட எல்லாம் சேரவே சேராதான்னு. ஆமாமா, ஏதாவது சிஎம் பிஎம் யாரு கூடயாவது சேருங்க, கலெக்டர் போஸ்ட் கிடைக்கும். திங்கன எல்லாம் குறைக்கணும். கையில கிடைக்கிறதெல்லாம் வாய்க்குள்ள போட்டு 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 இருந்தா பல்லு வெளியே தான் சாடும். வரியா? நீ வேணா போயிட்டு வா, நான் வரல. போன் அடிக்குதுடி. கேண்டீனுக்காவது போயிட்டு வருவான். என் கையில 5 பைசா இல்ல. அதானே பார்த்தேன். நான் வாங்கி தரேன். வரியா? அப்பனா ஓகே, டபுள் ஓகே. கஞ்ச பிசுனாடுதானா? வாங்கி தருவியா? கூட்டு போ. இல்லையா விட்டுரு. வந்து தோல. ஏண்டி, இங்க இருந்து வெளிய போறது வரைக்கும் அங்க திரும்பினேன் வை. கனிஷா, அங்க பாரு, சீனியர் நிக்காரு. இவன் என்ன உனக்கு என்ன? நீ என்னத்துக்கு அங்கேயும் இங்கேயுமே பார்த்து பல்ல கட்டிட்டு நிக்க? எரிச்சலா வருது. நம்மளதான் பாத்துக்கிட்டே இருக்காவ தெரியுமா? அவன் எல்லா பிள்ளைகளையும் பாப்பான், ஒன்ன மட்டுமா பாக்கான். பாவம்னு அவரு. கனி, என்ன சீனியர் இப்ப எப்படி இருக்காங்க? எந்த சீனியர்? அதான் உங்க அக்கா. எனக்கு சீனியர் தானே அவங்க. நல்லாதான் இருக்கா. உனக்கு முந்தையே இவர தெரியுமா? இல்ல, பயங்கரமா அடிபட்டு இருந்துல்ல. இப்ப நல்லாதான் இருக்கா. எனிவே தேங்க்ஸ், அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணீங்கல்ல. தேங்க்ஸ்க்கு அப்புறம் வரியா? கிளாஸ் போவோம், டைம் ஆகுது. ஓய் கனி. சரி, அவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? வரியா வரலையா? எந்தாலையும் போ, நான் போறேன். மச்சான் போயிட்டா? பார்த்தேன். உனக்கு இவளதான் பிடிச்சிருக்கா? ஆமா, அவதான் வேணும். அப்பனா கேட்டியா? இவளதான் கல்யாணம் பண்ண போறேன்னு வை. டெய்லி உங்க வீடு கோர்ட்டா மாறும். நீ குற்றவாளி, அவதான் நீதிபதி. பாத்துக்கா. சீனியர். ஏ அனு, ஒர்க் அவுட் ஆக போகுது. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும்